அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம எந்த ஒரு ஹதீஸை பார்க்குறோம்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களுடைய தனிப்பட்ட சிறப்பை அதிகமாக இடத்துல சொல்லியிருந்தாலும், ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜுடைய பயணத்திற்கு போயிட்டு வந்துட்டு சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, பெண்களில் அதிகமான நபர்களை நான் நரகத்தில் பார்த்தேன் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதற்கான அர்த்தத்தை நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வாழ்ந்த பெண்மணிகள் வேற. இப்போ நம்மளுடைய சமுதாயத்துல இப்போ பார்த்தோம்னா, தன் இருக்கக்கூடிய இந்த தீனுல் இஸ்லாமை எப்படி அவங்க பயன்படுத்தணும்னு தெரியாம, இந்த தீனுல் இஸ்லாம்ல இருக்கிறதே அவங்க தெரியாம சில பெண்கள் இருக்காங்க. தன் போட்டு இருக்கக்கூடிய ஹிஜாபோட எத்தனையோ தவற செய்யக்கூடிய பெண்களை நம்ம பார்க்குறோம். வெறுமனே இந்த லைக்குக்காகவும் ஃபாலோவருக்காகவும் அந்த பெண்மணியை அவங்களே தவறான முறையில விமர்சிக்கிறதே நம்ம பார்க்குறோம். அப்ப எத்தனையோ பெண்கள் ஒரு காலம் இருந்தது, பெண்களுடைய வாழ்க்கை அவங்க நல்ல முறையில கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்துல பெண்களுடைய வாழ்க்கையில பெண்கள் எப்ப சரிவரையாக இருக்கிறாங்களோ கண்டிப்பாக பெண்கள் சுவனம் செல்வார்கள், நல்ல பெண்களாக இருந்தால். இல்ல நான் எப்பயும் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஹதீஸுடைய அர்த்தம் தான். அதிகமான பெண்களை நாங்க நரகத்துல பார்த்தேன் என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த இதுல அந்த பெண்களும் வந்துருவாங்க. வரக்கூடிய காலத்துல பெண்களா இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய இஸ்லாத்தை, அவங்களுடைய மார்க்கத்துல அவங்க அதிகமான பற்றோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லோர் ரஹ்மான் தரணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.